வணக்கம் என் அன்பான உறவுகளே. நான் சென்னைக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி பக்கத்துலேயே மீன் மார்க்கெட்லாம் இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க போனாங்க. அங்கே காரப்பொடி மீன் வாங்கிக்கிட்டு இந்த கடம்பா மீன் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கடம்பா மீன் உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். இது தொக்கு வைக்கிறது ரொம்பவே தொக்கு கிரேவி மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா. அதுக்காக அந்த கடம்பா மீன் எப்படி சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள். இது மாதிரி சுத்தம் பண்ணணுமா. அந்த கருப்பு கலராக இருக்கிறத நசுக்கி விட்டுறாமல் எடுக்கணுமா. நசுக்காமல் எடுத்து நல்லா அலசி அந்த ஜல்லடையில் கொட்டி தண்ணியை சுத்தமாக வடிய விட்டாங்க. நல்லா அலசி எடுத்துட்டாங்க. இது மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ எப்படி நம்ம இந்த கடம்பா மீன் தொக்கு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என் தங்கச்சி எண்ணெய் ஊற்றி கடவுள் பருப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறாங்க பாருங்கள். கடவுள் பருப்பு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டாங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த விழுதையும் போட்டு வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்குறாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா மூக்கடைப்பு சளி தொந்தரவு உடம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதான். அந்த மீனும் நான் இப்போ தான் முதல் முறையாக சாப்பிட போகிறேன். நான் பார்த்தது கூட இல்லை இந்த மீன். ஆனால் சென்னையில் விதவிதமான மீன்கள் கிடைக்கிது. இந்த மீன்லாம் நான் பார்த்தது கூட இல்லை, வாங்கி சமைச்சதும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு முறை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு போட்டுட்டு தக்காளி ஒரு 2 பழத்தை அறுத்து வச்சுருக்காங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கிறாங்க. அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கணும். தக்காளியெல்லாம் நல்லா மைய வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கடம்பாவை சேர்க்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மீனுக்கான இந்த குழம்பு தூள் இருக்குல்ல, மல்லி சோம்பு சீரகம் எல்லாம் போட்டு ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்போம்ல, அது ஒரு 3.5 ஸ்பூன் போடுறாங்க. ரொம்ப காரம் வேண்டாம், நம்ம இஞ்சி மிளகுலாம் நிறையா போட்டு அரைச்சிருக்கோம், தொண்டை கரகரப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சவுண்டு இல்லாமல் பேசுனதுனால நான் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்னோடய வாய்ஸ் கொடுக்குறேன். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அவங்களே பேசுனாங்க. வாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த கலந்துருக்கு பார்த்திங்களா, அப்படி அந்த கருப்பு கலராக கலந்துருந்தால் எல்லா மீனும் வீணாக போயிடுமா. இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு பாருங்கள், நம்மளுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கினதோடய இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு சுடுசாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குமா. உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியான மீனாக அப்படியே ஜவ்வு மாதிரி தான் இருக்குமா. வேக வேக அந்த தண்ணி சுண்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.